நான் தான் கர்த்தரை சுமந்த கழுதை பேசுகிறேன். பிலேயாமின் கழுதை போல நான் பேசவில்லை, ஆனால் என்னை பற்றி நீங்கள் கவிதை எழுதுகிறீர்கள். குதிரையின் மீது பாய்ந்து வந்தால் போருக்கான புறப்பாடு என்பது அர்த்தம். கழுதையின் மீது அமர்ந்து வந்தால் அமைதிக்கான ஏற்பாடு என்பது அர்த்தம். இயேசு கைப்பற்றும் வேகத்தோடு அல்ல, கையளிக்கும் தேகத்தோடு வந்தார். இயேசு அமைதியின் தூதனாக வந்தார். எனவே அவருக்கு கழுதை கை கொடுத்தது. இயேசுவை மட்டுமல்ல, அன்னையை சுமந்ததும் கழுதைதான். அன்று தொழுவில் அன்னையை இறக்கிவிட்டேன், இன்று கழுவில் இறைவனை இறக்க விட்டேன். அன்று இயேசுவின் உயிரை தப்புவிக்க எகிப்துக்கு விரைந்தேன், இன்று இயேசுவின் உயிரை ஒப்படைக்க எருசலேம் வருகிறேன். வருகையிலும் விடைபெறலிலும் இயேசு கழுதையோடுதான் கதை பேசினார். நான் ஆட்டுக்குட்டியை தோளில் சுமந்த கழுதை குட்டி. அப்சலோமின் தலைக்கண பயணத்தை கருவாலி மரத்தில் முடித்து வைத்ததும் கழுதைதான். சவுலின் அரச பயணத்தை ஆரம்பித்து வைத்ததும் கழுதைதான். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட கழுதையோடு சென்றார். அங்கே ஆடு பலியானது. நான் ஈசனை பலியிட எருசலேம் சென்றேன். இங்கே ஆண்டவர் பலியானார். கட்டவிழ்த்து என்னை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். நான் அன்பினால் கட்டப்பட்டேன். சிங்கத்தின் மீது இருக்கும் சிற்றெரும்பு துணிச்சல் கொள்ளும். சிங்கம் என் மீது அமர்ந்திருந்ததால் நானும் துணிச்சல் கொண்டேன். வழியெங்கும் ஓலைகள் அசைந்தன, செவியெங்கும் பாடல்கள் கசிந்தன, வழியெங்கும் ஆடைகள் விரிந்தன. அவை எனக்கான வரவேற்பல்ல என்பதை நான் அறிந்திருந்தேன். நான் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான். இயேசுவோடு இணைய கம்பீரத்தின் குதிரையாய் இருக்க வேண்டும் என்பதில்லை, பணிவின் கழுதையாய் இருந்தாலே போதும். நான் இயேசுவை சுமந்ததால் மட்டுமே வரவேற்கப்பட்டவன். நீங்களும் உலகத்தின் பார்வையில் கழுதையாய் இகழப்பட்டாலும் இயேசுவை சுமந்தால் விண்ணகத்தில் புகழப்படுவீர்கள்.